டே 7 ஆஃப் 200 புஷ் அப் சேலஞ்ச். எப்படியோ நம்ம ஒரு வாரத்த ஒட்டுமொத்தமா முடிக்க போறோம் வீரர்களே. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கப்புறம் வந்துட்டு நாளைக்கு ஒரு நாள் நான் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு இருக்கேன். டே 8 வந்து ஃபுல்லா ரெஸ்ட். ஆனா வீடியோ வரும் கண்டிப்பா. ஏதாவது ஒரு கன்டென்ட் வச்சு நாளைக்கு நான் ஒரு வீடியோ போட்டுருவேன். அ 200 புஷ் அப்ஸ்க்கு மட்டும் இன்னைக்கு ரெஸ்ட்டு. வீட்ல இன்னைக்கு காலையில எல்லாருமே வெளிய போயிட்டதுனால, ச லேட்டா தான் எந்திரிச்சேன். இன்னைக்கு ஒரு 8:30க்கு போல தான் எந்திரிச்சேன். லேட்டா எந்திரிச்சதும் பத்தாம, சரி வீட்ல யாரும் இல்லன்னு சொல்லிட்டு ஃபோன எடுத்துட்டு பார்க்குக்கு கிளம்பிட்டேன். இன்னைக்கு ரன்னிங் எதுவுமே இல்லன்னு சொல்லிட்டு, ஆ பார்க்கு தானே நம்ம போறோம் இன்னைக்கு. அதனால டைரக்ட்டா பார்க் போயிட்டேன். பார்க் போய் பார்த்தா, இன்னைக்கு சண்டேனால ஃபுல்லா எல்லாம் கிரிக்கெட் கிட்டத்தட்ட காலனியில இருக்க பாதி பேர் கிட்ட இருந்துட்டாங்க. அது பத்தாதுன்னு சொல்லிட்டு நம்மள பார்க்கறதுக்கு ஆடியன்ஸும் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் கேமராவ செட் பண்ணி வச்சுட்டு புஷ் அப் எடுக்க ஆரம்பிச்சுட்டேன். இப்போ வந்து இந்த 2 நாள் ரன்னிங் போயிட்டு வந்ததுனால என்னன்னு தெரியல. அன்னைக்கு புஷ் அப் எடுக்கும்போது என்னால வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன் 200 புஷ் அப்ஸுமே. ஆனா இன்னைக்கு வந்து இந்த ரன்னிங் இல்லாம பண்ணதுனால புஷ் அப் வேரியேஷனும் சரி, புஷ் அப்போட ஃபார்மேட்டும் சரி, எண்டுரன்ஸ் அட் பீக்ல இருக்குதுங்க இப்போ. இப்போ வந்து ஆ கிட்டத்தட்ட நான் அத்லெட்டிக்ஸ்ல இருந்தப்போ, என்னோட பீக் பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்கும்போது என் எண்டுரன்ஸ் எப்படி இருந்ததோ, என் ஸ்ட்ரென்த் அந்த லெவலுக்கு கொஞ்சம் இப்போ அதோட பேசிக் லெவலுக்கு நான் இப்போ வந்துட்டேன். ஆ இந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து எனக்கு ரொம்ப வேஸ்ட்டாவே தெரிஞ்சிருச்சு. இந்த நாள் இப்ப ரெஸ்ட்டுமே சரி, வீட்டுக்கு போனோனே டக்குன்னு சாப்பிட்டுட்டோனா ஒரு ரெஸ்ட் எடுக்கிற அந்த டைம் ஆட்டோமேட்டிக்கா அப்படியே தலைலாம் கிறுக்கலாகி அப்படியே தூக்கம் வந்துருச்சு. ஆ அதுக்கப்புறம் முடிச்சுட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு 3 நாளுக்கு அப்புறம் போஸ்டிங் குடுக்குறேன்னு நெனைக்கிறேன். இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பைசெப்ஸ்ல அவ்வளவா தெரியல. ஆனா செஸ்ட்ல வந்து இம்ப்ரூவ்மெண்ட் லைட்டா தெரியுது. சரி அதுக்கப்புறம்னு சொல்லிட்டு வார்ம் டவுன்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன் பார்க்க விட்டு. வீட்டுக்கு போய் பார்த்தா, சரி வீட்லயாச்சும் இப்பமாச்சும் யாராவது இருப்பாங்கன்னு பார்த்தா, வீட்லயும் யாரும் இல்ல. அதுவும் இல்லாம இங்க முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். என் ஃப்ரெண்ட்ஸ் குடுத்த சஜஷன் உண்மையிலேயே டாப் நாச்சுங்க. அவனுங்க பேக் கேமரால எடுடா சூப்பரா இருக்கும்னாங்க. உண்மையிலேயே அதோட கிளாரிட்டி தூக்கி தள்ளுது. உண்மையிலேயே நல்லா இருந்தது. இதுக்கப்புறம் உங்கள நாளை காணொளியில் வேற ஒரு கன்டென்ட்டோட சந்திக்கிறேன். ட்ரஸ்ட் த கிரைண்ட்.